அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஹைப்பர் கான்ஜுகேஷன் தொடர்பான தகவல்கள், அதுக்கான வினாக்கள், விடைகள் பற்றிய விளக்கங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு இன்னொரு பெயர் கொடுக்குறோம், எச் எஃபெக்ட் அப்படின்னு பேர் சொல்கிறோம். வாட் இஸ் மீன் பை எச் எஃபெக்ட் அப்படின்னா, இது ஒன்றும் இல்லைங்க, நமக்கு கார்பன் இவங்க கூட ஹைட்ரஜன் இருக்காங்க அப்படின்னாக்கல, இந்த ஹைட்ரஜன் அயனி H ப்ளஸ் அயனியாக கம்ப்ளீட்டாக வெளியே போயிடும். வெளியே போகிறதுனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிக்மா பிணைப்பு என்ன பிணைப்பாக மாற்றப்படும் அப்படின்னு கேட்டால் ஒரு பை பிணைப்பாக மாற்றப்படும். இது போன்ற எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு தான் பேர் ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஹைப்பர்னா அதிகரிப்பது. யார் அதிகரிக்கிறாங்க? இந்த ஒற்றை பிணைப்பாக இருந்தது இரட்டை பிணைப்பாக அதிகரிப்பது அப்படின்ற வேர்டு தான் சொல்கிறோம். இங்கே பாருங்கள், நமக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் இந்த பகுதியில் சிங்கிள் பாண்டடாக இருக்கிறது. இந்த பக்கம் ப்ராடக்ட்டில் என்ன பாண்டடாக மாறி இருக்காங்க? டபுள் பாண்டடாக மாறி இருக்காங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு முழுமையாக எலக்ட்ரான்கள் இடம்பெயரணும். எந்த பகுதியில் இருந்து அப்படின்னு கேட்டால் சிஹெச் பாண்டில் இருந்து. இப்போ அப்படின்னா அந்த சிஹெச் பாண்டில் இருக்கக்கூடிய சிக்மா பாண்டு கன்வெர்டட் இன்டு 5 பாண்ட், அது இரட்டை பிணைப்பாக மாறும். அதர்வைஸ் சேஞ்ச் இன்டு பாசிட்டிவ் சார்ஜஸ், நேர் மின்னூட்டம் பெற்ற அயனிகளாக மாறும். அல்லது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், தனித்த எலக்ட்ரான்களாக, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்மேட்டுக்கு அது மாற ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பெயர் தான் என்ன கொடுக்குறோன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் அல்லது எச் எஃபெக்ட்னு சொல்கிறோம். இந்த எச் எஃபெக்ட்டும் பெர்மனெண்ட், நிரந்தரமான ஒரு எலக்ட்ரான் இடம்பெயரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்கிறோம். இந்த வினைக்கு இன்னொரு பெயரும் கொடுக்குறோம். இங்கே இருக்கக்கூடிய அந்த சிக்மா பாண்ட் டபுள் பாண்டாக மாறுறதுனால இந்த ஹைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இடையில பிணைப்பே இல்லாத ஒரு நிலை வரும். அதனால் அவர்களுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா பாருங்கள், நான் பாண்டட் ரெசனன்ஸ் அப்படின்ற வேர்டு கொடுக்குறோம். அல்லது நோ பாண்ட், பார்த்துக்கோங்க, நோ பாண்ட் ரெசனன்ஸ் அப்படின்ற பேரையும் கொடுக்குறோம். இந்த விளைவுகளை பற்றி கூறியவர்கள் நாதன் அண்டு பேக்கர் அப்படின்ற அறிவியல் அறிஞர்கள் கூறியிருக்காங்க. ஸோ டெஃபினிஷன் ஃபார் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்றது டீலோக்கலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டியூ டு இன்டராக்ஷன் பிட்வீன் கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பாண்ட் அண்ட் அட்ஜசன்ட் பி ஆர்பிட்டால் ஆர் எம்டி ஆர்பிட்டால். அதாவது கார்பனுக்கு அருகில் உள்ள கார்பனில் உள்ள நமக்கு பி ஆர்பிட்டாலோ அல்லது எம்டி பி ஆர்பிட்டால்களுடனோ எலக்ட்ரான்கள் ஒரு இங்கே இருக்கக்கூடிய இந்த சிக்மா பிணைப்பு எலக்ட்ரான்கள் இடமாற்றம் அடைவதற்கு நமக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்ற பெயரை கொடுக்குறோம். இதுக்கு இன்னொரு பெயர் தான் நம்ம முன்னாடியே சொன்னோம், நோ பாண்ட்ஸ், பிணைப்பு இல்லாதவை அப்படின்னு சொல்கிறோம். அல்லது நோ பாண்ட் ரெசனன்ஸ், பிணைப்பில்லா உடனிசைவு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதில் நமக்கு இந்த சிக்மா பிணைப்பாக இருக்கக்கூடியது யாராக மாற்றப்படுகின்றன அப்படின்னு கேட்டால் எம்டிபி ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான்கள் இடமாற்றம் அடைகிறது அப்படின்றத பார்த்துக்காங்க. இதுக்கு கட்டாயமாக யார் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும். இப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலஜன் கனெக்ட் ஆகிருக்குன்னா இந்த கார்பனுக்கு என்ன பேர் சொல்கிறோம் நம்ம? ஹாலஜன் கனெக்டட் கார்பன் ஆல்ஃபா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பீட்டா. அதனால் ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜன் இருக்கணும். அதே போல் நமக்கு அவைலபிலிட்டி ஆஃப் 5 பாண்ட் அல்லது பி ஆர்பிட்டாலும் இருக்கணும். இவங்களுக்கான அட்ஜசன்ட் பகுதியில், யாருக்கு அட்ஜசன்ட்? இந்த ஹைட்ரஜன் வெளியேறக்கூடிய அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதில் நமக்கு பை ஆர்பிட்டால்ஸ் இருக்கணும். இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டால், அல்கைல் குரூப் நமக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டால் கார்போகேட்டையான் ஸ்டெபிலைஸ் பண்ணுறக்கூடிய வேலையை ஹைப்பர் கான்ஜுகேஷன் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம இந்த கார்பன் கூட பார்த்திங்கனாக்கில் 3 மெத்தில் தொகுதிகள் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய டெர்ஷரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள், நிலைப்புத்தன்மை அதிகம்னு சொல்கிறோம். எதனால் அப்படின்னு கேட்டால் அந்த ஹைப்பர் கான்ஜுகேஷனால். பாருங்கள், இது ஒரு ஆல்ஃபா கார்பன், இவர் ஒரு ஆல்ஃபா, இவர் ஒரு ஆல்ஃபா. இப்போ டோட்டலாக டெர்ஷரி கார்போகேட்டையானில் எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. அப்படின்றதுனால இவர் மோர் ஸ்டேபிள். அதனால் பாருங்கள், டெர்ஷரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள், தென் செகண்டரி, தென் பிரைமரி அப்படின்ற வேர்டு கொடுக்குறோம். அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இந்த பகுதிகளை பற்றிய வினாக்கள் நமக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம்பிள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த முதல் கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த ஆர்பிட்டால் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சிக்மா பாண்ட்ஸ் ஆஃப் எ சப்ஸ்டிடியன்ட் குரூப் அண்ட் நெய்பரிங் பை ஆர்பிட்டால் இஸ் நோனஸ் அப்படின்றத கேள்வி கேட்டிருக்காங்க. சிக்மா பிணைப்பு கொண்ட பதிலீட்டு தொகுதிக்கும் நெருங்கிய பை ஆர்பிட்டால்களுக்கும் இடையே
உள்ள ஆர்பிட்டால் தொடர்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. நமக்கு ஐஃபர் கான்ஜுகேஷன் இப்போ தான் பேசணும். சிக்மா பாண்ட் வந்து டபுள் பாண்டடாக பை பாண்டடாக மாற்றப்படுகிறது. அதுக்கு ஐஃபர் கான்ஜுகேஷன் அல்லது அதிபர வினைப்பு. இது நமக்கு பிணைப்புன்ற வேர்டு வரணும். இந்த இடத்துல வினைப்புன்னு இருக்குது, பிணைப்பு. நமக்கு இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்றது நம்ம முன்னரே பேசியிருக்கிறோம். அது கம்ப்ளீட்டாக என்ன பாண்டாக இருக்கணும், சிக்மா பிணைப்பால் உருவாகணும். ஸ்டெரிக் எஃபெக்ட் அப்படின்றது கூட்ட நெரிசலால் அல்லது நமக்கு மோர் பல்கி குரூப் இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஸ்டெரிக் கொள்ளிட விளைவு அப்படின்றது ஏற்படும். டைபோல் மூமெண்ட் இன்ட்ராக்ஷன்ஸை பற்றி நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. அடுத்த கேள்வி காம்படேட்டிவ் எக்ஸாம்பிள் கேட்டுட்டு இருந்தது. இந்த ஐயூபேக் நேம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஐயூபேக் நேம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்கான ட்ரிக்கு இந்த வேர்டை மட்டும் பார்த்துக்காங்க. என்ன ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் முன்னொட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும். தென் பேரண்ட் ரூட் வேர்டு நீண்ட சங்கிலியில் எத்தனை கார்பன்கள் இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து சஃபிக்ஸ் பின்னொட்டு அப்படின்றத வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த பின்னொட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி சஃபிக்ஸு செகண்டரி சஃபிக்ஸ் அப்படின்ற 2 வகையாக பேர் கொடுக்குறோம். ப்ரைமரி சஃபிக்ஸ் அப்படின்றது அல்கேன், அல்கீன், அல்கைன். அப்படின்னா அவங்க அல்கேனாக இருக்கிறாங்களா, அல்கீனாக இருக்கிறாங்களா, அல்கைனாக இருக்காங்களா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது ப்ரைமரி சஃபிக்ஸ். சார் செகண்டரி சஃபிக்ஸ் இரண்டாம் நிலை பின்னொட்டு அப்படின்றது ஃபங்க்ஷனல் குரூப் எஃப்ஜி வினை செயல் தொகுதிகள் அப்படின்றத பார்த்து வச்சுக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஐயூபேக் நேமுக்கான ஆர்டர். நமக்கு நம்பர் 1 ஐடென்டிஃபை த பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் வினை செயல் தொகுதியை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. நம்பர் 2 பாருங்கள், ஃபைண்ட் தி லாங்கஸ்ட் கார்பன் செயின் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நீண்ட சங்கிலி தொடரை வந்து கண்டுபிடிக்கணும். நம்பர் 3 நம்பர் ஆஃப் தி பேரண்ட் செயின், அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நீண்ட சங்கிலி தொடருக்கு எண்ணிக்கை நம்பர் வந்து கொடுக்கணும். உதாரணம் இங்கே இருக்கக்கூடியதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இவர் நம்பர் 1, இவர் நம்பர் 2, இவர் நம்பர் 3, இவர் நம்பர் 4. இந்த முதல் தொகுதியில் முதல் கார்பன் யார் கனெக்ட் ஆகிருக்காங்க, புரோமின், புரோமின். எந்த இடத்துல 1வது பொசிஷனில் 2 புரோமின். அதனால் 1,1, 1,1 இந்த 2 பேரில் தான் யாராவது ஒருத்தர். தென் செகண்டில் யார் இருக்காங்க, 2,2, 2,2 இங்கே 2,2. எத்தனை புரோமின் இருக்காங்கன்னா 1, 2, 3, 4 புரோமின். அதனால் பாருங்கள் டெட்ரா புரோமோ, டெட்ரா புரோமோ அப்படின்ட்டு இருக்காங்க. தென் பேரண்ட் செயினில் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டால் 4 கார்பன். 4 கார்பன் இருந்தால் பியூட்டேன். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு சரியான விடை ஆப்ஷன் சி அப்படின்றது 1,1, 2,2 டெட்ரா புரோமோ பியூட்டேன் அப்படின்றது சரி. இந்த ஆர்டரை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஐயூபேக் நேமிலிருந்து நமக்கு வினை செயல் தொகுதிகளை பேஸ் பண்ணியும் சில நேரங்களில் கேள்வி கேட்பாங்க. இங்கே எக்ஸாம்பிள் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். த ஃபங்க்ஷனல் குரூப் 3-ஹைட்ராக்சி பியூட்டனேல். இந்த பகுதியில் பார்க்கணும், ஆங்கில வழியில் ஏஎல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த ஏஎல்ன்றது நமக்கு ஆல்கஹாலா, கீட்டோனா, ஆல்டிகைடா, ஹைட்ராக்சி குரூப்பான்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கார்பாக்சிலிக் அசிடிக் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒயிக் ஆசிட் அப்படின்னு பேர் கொடுக்கணும், அல்லது ஆயிக் ஆசிட் அப்படின்ற பேரை வந்து கொடுக்கணும். தென் எஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏட் அப்படின்ற வேர்டு கொடுக்கணும், ஓஏடி ஏட் அப்படின்ற வேர்டு வந்து கொடுக்கணும். அமைடு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அமைடு அப்படின்ற வேர்டு தான் கொடுக்கணும். இந்த 7th ஒன்று பாருங்கள், ஆல்டிகைடு ஃபங்க்ஷனல் குரூப் சிஹெச்ஓ அப்படின்னு இருந்ததுன்னா அவங்களுக்கு ஏல் அப்படின்னு முடிக்கணும். நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏஎல் தான் கொடுத்துருக்காங்க. ஏல் அப்படின்னா அதுக்கு என்ன வரணும், ஆல்டிகைடு அப்படின்றது சரியான விடை. சரிங்க சார், இந்த ஆல்கஹால்னால் என்ன முடிக்கணும் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் ஓஎல் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல எத்தனால், மெத்தனால், புரோப்பனால், பியூட்டனால் அப்படின்றது ஓஎல் அப்படின்னு வந்ததுன்னா அது ஆல்கஹால். சரிங்க சார், வாட் அபவுட் கீட்டோன்? கீட்டோன்னா ஓன் அப்படின்னு முடிக்கணும். பாருங்கள், கீட்டோன்னா என்ன கம்ப்ளீட் பண்ணணும், ஓன். அந்த ஹைட்ராக்சி குரூப் அப்படின்றதும் நமக்கு ஆல்கஹாலிக் குரூப் தான். ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சரியான விடை ஆல்டிகைடு அப்படின்றது தான் இந்த கேள்விக்கான விடைகள். தென் அடுத்த கொஷின்ஸ் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், த ரேட் என்ஹான்ஸ்மெண்ட் பை நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன் இஸ் கால்டு. அதாவது என்ஜிபி அப்படின்ற வேர்டிலிருந்து கேட்டிருக்காங்க. என்ஜிபி, என் நெய்பரிங், ஜின்றது குரூப்பு, பின்றது பார்ட்டிசிபேஷன். தமிழில் வந்து
அருகாமை தொகுதியின் பங்களிப்பினை எவ்வாறு அழைக்கிறோம்? மீசோமெரிக் விளைவா, இன்வர்ஷனா, ஆன்சிமெரிக் அசிஸ்டன்ஸா, இண்டக்டிவ் எஃபெக்டா அப்படின்றது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஆன்சிமெரிக் அசிஸ்டன்ஸ். தமிழ் வந்து இதே தான், ஆங்கிமெரிக் பங்களிப்பு அப்படின்றது. பாருங்கள், ஒரு மூலக்கூறில் அருகாமை தொகுதிகளுக்கு தான் நெய்பரிங் குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வேதி வினையில் பங்கேற்று அதன் வேகத்தை அதிகரிப்பதை நார்மலாக பார்த்து வச்சுக்கோங்க. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே தான் இந்த வேர்டு என்ன சொல்கிறாங்க, ரேட் என்ஹான்ஸ், வினையின் வேகத்தை வந்து தூண்டி விடுவது அல்லது அதிகரிப்பது அப்படின்ற வேர்டை வந்து கொடுக்குறாங்க. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம், ஆங்கிமெரிக் பங்களிப்பு. இங்கிலீஷில் வந்து ஆன்சிமெரிக் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு பேர் வந்து கொடுக்குறோம். இங்கே ஆங்கி அப்படின்றதுக்குனுடைய பொருள் வந்து அருகில் அப்படின்னும், மெரிக் அப்படின்றதனுடைய பொருள் வந்து பகுதிகள் அப்படின்றதும் பொருள் வந்து கொடுக்குறோம் அப்படின்றத பார்த்துக்காங்க. ஸோ 149வது அடுத்த கேள்வி நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடியது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த அசிட்டோன் அப்படின்றது அண்டர்கோஸ். அசிட்டோன் அப்படின்றது டேஸ் உட்படுவது என்ன, போட்டோகெமிக்கல் ஃபிஷனா, தெர்மல் ஃபிஷனா, எட்டிரோலைட்டிக் ஃபிஷனா, நியூக்ளியர் ஃபிஷனான்னு கொடுக்குறாங்க. அசிட்டோன்ன்றது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டு. இட் வில் பி அண்டர்கோ போட்டோகெமிக்கல் ஃபிஷன். தமிழ் வந்து ஒளி வேதி பிளப்புக்கு வந்து உட்படும். இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு போட்டித் தேர்வில் இப்போ இது பர்டிகுலராக வந்து பிஜிடிஆர்பி செட்டு போன்ற போட்டித் தேர்வுகள் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த வினைக்கு பேர் வந்து நாரிஷ் வகை முதல் வினை அப்படின்னு பேர். நாரிஷ் டைப் 1 கிளிவேஜ் அப்படின்னு பேர் கொடுக்குறோம். பாருங்கள், அசிட்டோன் அப்படின்றது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அல்ட்ரா வயலட் லைட், புற ஊதா கதிர்களை வந்து உறிந்து கொண்டு யாராக பிரிகை அடையும் அப்படின்னு கேட்டால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். தமிழ் வந்து தனி உறுப்புகளாக பிரிகை அடையும். பார்த்துக்கோங்க, த பாண்டு பிட்வீன் கார்போனைல் கார்பன், யாருக்கு இந்த சிஓவுக்கு இடையில் இருக்கக்கூடிய கார்போனைல் கார்பன் வந்து பாண்டு தான். ஆல்ஃபா கார்பன் பிரேக் ப்ரொடியூசிங் மெத்தில் ரேடிக்கல், இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. இந்த கார்பன் வந்து பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், மெத்தில் ரேடிக்கலும். தென் இதுக்கு பேர் வந்து அசிட்டைல் ரேடிக்கல். ஸோ அசிட்டைல் ரேடிக்கலும் உங்களுக்கு கிடைக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த வினைக்கு தான் பேர் என்ன சொல்கிறோம், போட்டோகெமிக்கல் ஃபிஷன். பாருங்கள், HNO அப்படின்றது நமக்கு லைட். என்ன ரேடிக்கல் கிடைச்சிருக்காங்க, CH3ன்றது மெத்தில், தென் COCH3 அப்படின்றது அசிட்டைல் ரேடிக்கல் அப்படின்றது உருவாகியிருக்காங்க. இது வந்து நமக்கு யூஜிடிஆர்பி யூனிட் 3 கேட்கப்பட்டிருந்த வினாக்கள், விடைகள், அவற்றுக்கான விளக்கங்களை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அடுத்த வீடியோவில் மற்ற யூனிட்டுகளை பற்றிய தகவல்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஆர்பி தேர்வுக்கு தயாராகிறவர்களுக்கு இந்த வீடியோவை வந்து பகிருங்கள். நன்றி, வணக்கம்.